ஏலக்காய், ஒரு பட்டை, 2 லவங்கம், அரை ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பாத்திரம் எடுத்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை கொஞ்சம் போட்டு எல்லாம் போட்டு வதக்கிக்கிறோம். இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நல்லா இந்த ஸ்ட்ரக்சரில் வதக்கி வச்சுக்கணும். எல்லாமே போட்டாச்சு. போட்டு நம்ம இதில் அரைச்சிட்டோம்னா குழம்பு கெட்டியமாக வரும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயில் பிரிஞ்சி இலை 2 போட்டுக்கலாம். சும்மா அது வாசத்துக்காக. கொஞ்சம் இது போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா வாசம் வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சாந்தை இதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் 3 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி இதை போட்டு நம்ம இடித்து எடுத்துக்கலாம். நிறைய எடுத்து போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் நல்லா வதக்கிடுறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கறி மசால் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் இது எல்லாமே இதில் போட்டு நம்ம வதக்கிக்கிறோம். நல்ல எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கி விடும் போது நல்லா வாசம் வரும். இந்த அளவுக்கு நல்லா பரட்டிக்கணும். வச்சு நல்லா 4 விசில் விட்டு நம்ம நல்லா வேவிச்சு வச்சுக்கணும். வேவிச்சு வச்ச சுண்டலை எடுத்து இந்த நம்ம கிரேவி நல்லா வாங்கி வந்துடுச்சு. இந்த கிரேவியில் நம்ம இப்போ இதை போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுவோம். வதக்கி விட்டு நம்ம மிக்சியில் கலந்து வச்சுருக்க தண்ணி, அந்த தண்ணியை கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கிறோம். இப்போ உப்பு தேவையான அளவு, இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் தேவையான தண்ணி, இந்த மிக்சியில் நம்ம கழுவி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். நம்ம தேவையான அளவு எவ்வளோ குழம்பு நம்ம கூட குறைக்க நம்ம சேர்த்திக்கிறோமோ அந்தளவுக்கு தேவையான அளவில் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு லெட் வச்சு நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாம் கூட்டி வச்சாச்சு. நம்ம இந்த குக்கரில் செய்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக குழம்பாயிரும், கேஸும் நம்மளுக்கு மிச்சமாகும். அவ்வளோதாங்க. இதை போட்டு 2 விசில் விட்டு நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம அதை நீக்கி பார்க்கலாம். நல்லா கிரேவி நல்லா போயிருக்கு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் கொஞ்சம் நல்லா வாசமையாக இருக்கும். அதனால் வேணும்னா கொஞ்சமாக புதினா போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தான், இது ஃப்ளேவருக்காக தான். போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். சுட சுட இருக்குது.